வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா நல்ல ஒரு கிறிஸ்பியான பூரியும் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பொட்டேட்டோ மசாலாவும் தான் பண்ண போகிறோம். இந்த பூரி வந்து உப்பலாக இருக்கிறதுக்கு அதுக்கான டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. வந்து 2 கப்பு ஆட்டா தான் எடுக்கிறேன். இது கூட வேண்டாம், உங்களுக்கு அரை கப்பு மைதாவும் சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ மைதா சேர்க்கலை. 1 கப்பு இந்த பவுலில் போட்டிருக்கிறேன், 1 கப்பு கூட சேர்த்துட்டேன். 2 கப்பு ஆட்டா எடுத்தாச்சு. இது வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த பூரி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் இந்த ஆட்டா தான் எடுத்துருக்கிறேன். ஓகே, கோதுமை மாவுன்னு தனியாக கிடைக்கும், வீட் ஃப்ளோர்னு, அதுவும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ வந்து ரவை எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து உப்புமா பண்ணுவோமே அந்த ரவை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம பூரி வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இது ஒரு சீக்ரெட். 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துருக்கிறேன். இனி தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோமே அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயிலில் பூரி பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. நம்ம மாற்றி சேர்த்தோன்னா சம்டைம்ஸ் அதில் வந்து இப்படி ஒரு மாதிரி நுரையா வரும். இப்போ நல்லா பிசைஞ்சு இந்த மாவு வந்து சாஃப்ட் ஆகணும். அப்புறம் வந்து இந்த சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் லூஸாக வேண்டாம், அது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் பூரிக்கு வந்து. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து 1 கப்பு தண்ணியும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணியும் கூட ஆயிருக்கு. இது வந்து இப்போ நம்ம கையில் ஒட்டுறது மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதை இப்படி பிசைஞ்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து இந்த மாதிரி சாஃப்டாக நம்மளுக்கு சீக்கிரமாக பிசையணும்னா கையோட இந்த பார்ட்டை வச்சு, நான் இப்போ காணிச்சேனே அந்த பார்ட்டை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சா போதும். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆயில் வந்து அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி வச்சிடலாம். இது மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பூரி பண்ணிடலாம். நிறைய நேரம் நம்ம வச்சுருக்கண்டா. இப்போ இருக்கட்டும். இப்போ அதுக்காக நான் வந்து மசாலா பண்ண போகிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ மசாலா. அதுக்காக 3 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு வரைக்கும், பெருசு 4 உருளைக்கிழங்கு வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இப்போ இவ்வளவும் போதும், அதனால எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எல்லாமே இப்படி மசிச்சு அப்படி பொடி பொடியாக ஆக வேண்டாம். இடையில ஒரு பீஸ் இருக்கட்டும், அப்போ தான் நல்லா இருக்கும் நம்ம மசாலா. பார்த்தீங்களா, இடையில ஒவ்வொரு பீஸு இந்த மாதிரி இருந்துன்னா நல்லாயிருக்கும். அப்போ அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சூடாகட்டும். ஆயில் வந்து சூடாகிடுச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு,
அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நம்ம பருப்பெல்லாம் நல்லா சிவந்து வரணும். தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிவந்துடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணது சேர்க்குறேன். அது மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்க்குறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறிடலாம். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், நீளமாக கீறி வச்சுருக்க பச்சை மிளகா ஒரு 4 எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்படி போடும்போது நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த பச்சை மிளகா மாற்றிட்டு கொடுத்துடலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், சும்மா ரெடிஷாக அப்படியே வதக்க வேண்டாம். ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுப்போம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். போதும், நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 50% வதங்கிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு சீக்ரெட்டு. அது வந்து எல்லாரும் சேர்க்கறது கிடையாது. அது சேர்க்கும்போது இன்னும் நம்ம மசாலா, பொட்டேட்டோ மசாலா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்காக நாம் வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். கடலை மாவு உங்கள் கையில் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் போதும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த பொட்டேட்டோ மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டி இல்லாமல் கலக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்றேன். சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம். இதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும், ரொம்ப இப்படி ட்ரையாக இல்லாமல். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நேரம் இருக்கும்போது இன்னும் திக்காகும் இந்த மசாலா. பாருங்க, கொதிக்குது. இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். பாருங்க, கொதிக்குது. கொஞ்சமாக சால்ட் வேணால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம்.
அப்போ வந்து பொட்டேட்டோ அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து சூப்பராக கிடைக்கும். இடையில திறந்து பார்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கணும். ஏன்னா கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக திக்காயிடும். பாருங்க, லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்க்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நாம் பூரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி உருட்டுற எடுத்து அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஷேப் நல்லா வேணும்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தோட மூடி எடுத்து அதை வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஷேப் வரும்னா நீங்கள் அதே போதும். நான் இப்போ அப்படி பண்ணலை. ஆனால் பூரி நம்ம வந்து இப்படி பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம சப்பாத்தி மாதிரி ரொம்ப நைஸாக படுத்தக்கூடாது, அப்போ வந்து பொங்கி வராது. இப்போ அதுக்காக நான் ஒரு பேனில் எண்ணெய் சூடாக்க வச்சுருந்தேன். அது சூடாகிடுச்சு. இதுக்கு ஒரு சீக்ரெட் என்னன்னா, இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த பூரியை போடணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது நல்லா பொங்கி வரும். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தெரியாத இப்போ பிகினர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. அதனால தான் நான் இதை இப்போ பண்ணி காட்டுறேன். 2-3 வாட்டி திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறி வரும். அப்போ வந்து நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம். பாருங்க, கலர் மாறிடுச்சு. 2 சைடும் கொஞ்சம் சிவந்து வந்திருக்கு. ரொம்ப எல்லாம் சிவக்க வைக்க வேண்டாம். பார்த்தீங்களா, அதில் பஃபியாக வந்திருக்கு நம்ம பூரி. இதை இப்போ எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம். அடுத்தது இந்த மாதிரியே போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துடுறேன். இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம பூரி சூப்பராக கிடச்சிருக்கு. கட்டாயம் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம பொட்டேட்டோ மசாலா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அதே டேஸ்ட், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிறிஸ்பியான பூரி. அதோட டிப் என்னன்னா, இது வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பூரி அதில் போடணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் பிடிக்காமல், எண்ணெய் அதிகமாக ஆகாமல் உங்களுக்கு பூரி கிடைக்கும். ஓகே, இனி ஒரு டிப் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூரி எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் பரத்தணும். ரொம்ப நைஸாக போட்டால் அது உங்களுக்கு இப்படி புசு புசுன்னு பொங்கி வராது. அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா பொங்கி வரும். இந்த 2 டிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா பூரி உங்களுக்கு பண்ணலாம். என் குழந்தைங்க கூட சொல்லுவாங்க, பூரி வந்து இப்படி வரமாட்டேங்குதுமா, என்னன்னு கேட்பாங்க. அதனால தான் நான் அதை எடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அருமையான பூரி பொட்டேட்டோ மசாலாவும் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம பூரி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம ரவை சேர்த்துருக்கனால ரொம்ப நேரம் வந்து அமுங்கி போகாமல் அப்படியே புசு புசுன்னு இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.